வணக்க நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. லேர்ன், ஷேர், எக்ஸ்ப்ளோர் மூலியமா நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போறீங்க, கத்துக்க போறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல என்னென்ன மாதிரியான கன்டென்ட் வருதுன்னு பார்த்துக்கலாமா? எப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்றது? நான் ஸ்டூடெண்ட்டா இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சேனல் ஃபர்ஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்கு. என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. அதோட ரிவ்யூஸ், அதோட அவுட்புட். இது எந்த லெவலுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு இந்த சோசியல் மீடியால அப்படிங்கிறதோட இந்த சோசியல் கம்யூனிட்டில எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டெக்னாலஜிஸ் ரிவ்யூஸ், அந்த டெக்னாலஜி எப்படிலாம் வந்திருக்கு, அதோட அவுட்புட் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை எப்படி நம்ம கத்துக்கிறது, அதை டியூட்டோரியலாவும் போடலான்னு இருக்கும். இவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்திருக்கு, எனக்கு பயமா இருக்கு, நான் இப்பதான் கத்துக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மோட்டிவேஷனல் டாக்கும் இருக்கு. அப்புறமா பாத்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு இன்னும் ஏஐ டெவலப்மெண்ட், டேட்டா அனலிட்டிக்ஸ் சொல்லிட்டு நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம இதுல பாத்தீங்கன்னா கெரியர் டெவலப்மெண்ட்ல இருக்கு. அது மாதிரி என்னென்னலாம் இருக்கு, நம்ம எப்படி க்ரோ ஆகுறது அப்படிங்கிறத பத்தியும் இந்த சேனல்ல வீடியோவா போட போறோம். இன்னைக்கு எல்லாருக்குமே சிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த டெக்னாலஜி, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்னைக்கு எது ஹை லெவல்ல இருக்குன்னா ஏஐ அப்படின்னு சொல்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏஐல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதை ஃபர்ஸ்ட் பாத்துடலாமா? ஏஎன்ஐ, ஆர்டிபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் ஏஜிஐ, ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐ, ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ட் சொல்லிட்டு நம்ம லாஸ்டா பார்த்த ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆப்டிமைஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஹியூமன் பண்ற எல்லா வேலையும் அது பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏஎன்ஐ, ஏஜிஐ பத்தி போயிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றது? சிஎஸ் ஃபீல்டுல ஃபர்ஸ்ட் வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், இது ரெண்டுல தான் நிறைய ஸ்பெஷலைசேஷனே இருக்கு. அதுல நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் வெப் டெவலப்மெண்ட். ஓகேவா? வெப் டெவலப்மெண்ட் என்னன்னா சிம்பிளா வெப்சைட் தான் நம்ம வெப் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். ஓகேவா? வெப்சைட்னா என்ன? குரோம் ப்ரௌசர்ல ரன் ஆகிற எல்லாமே, ப்ரௌசர்ல ரன் ஆகிற எல்லாமே வெப்சைட் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கிறேன். ஃப்ளட்டர் அப்படின்னு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு வெப்சைட் வருதா? அதோ பாத்தீங்களா, இது ஒரு வெப்சைட். அடுத்ததா கிட்டப்ல ஒரு வெப்சைட் வருது, யூடியூப்ல, விக்கிபீடியா. இதெல்லாம் ஒரு வெப்சைட். இதெல்லாம் உருவாக்குறதுக்கு பேர் தான் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை எப்படி உருவாக்குறாங்கன்னா, பேசிக்கான ஸ்ட்ரக்சர் என்னன்னா HTML, அடுத்தது CSS, அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட். ஃபர்ஸ்ட் HTML என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. HTML ஒரு ஹியூமன் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து அந்த பாடி ஸ்ட்ரக்சர் பாத்துக்கிட்டீங்கன்னா எலும்பு கூடு சொல்றோம்ல, அதுதான் HTML. சிம்பிளா அதுதான். CSS என்னன்னா ஸ்கின் டோன் அண்ட் ட்ரெஸ் கோடு, இதுதான் வந்து CSS. ஜாவா ஸ்கிரிப்ட்னா நம்ம பிரெயின், நம்ம இது இந்த டம்ளர் எடு, இந்த கப் எடு, அப்படின்னு நம்ம யோசிக்கிறத கமாண்ட் கொடுக்குது. ஓகேங்களா? அந்த கமாண்டை கொடுக்கறது தான் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? நம்ம பிரெயின் தான் சிம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா. இது எப்படி ஒர்க் ஆகுது? HTML எப்படி இருக்கும், CSS எப்படி இருக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும், ஒரு சின்னதா எக்ஸாம்பிள் காமிச்சுக்கிறேன். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஎஸ் கோட், இதுல தான் நம்ம வெப் டெவலப்மெண்ட்லாம் கிரியேட் பண்ணுவோம். நிறைய ஸ்டுடியோ இருக்கு. அதுல ஸ்பெசிஃபிக்கா எல்லாரும் யூஸ் பண்றது விஎஸ் கோட் தான், விசுவல் ஸ்டுடியோ கோட்னு சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதான் வந்து ஒரு HTML ஓட கோட். ஓகேவா? இந்த கோடை இப்ப நான் ரன் கொடுக்குறேன். F5 கொடுக்கலாம், இல்லைன்னா மேல இங்க ரன் இருக்கு பாருங்க. இதை ஸ்டார்ட் டீபக்கிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குரோம் ப்ரௌசர்ல இந்த மாதிரி ரன் ஆகும். ஓகேவா? ஒரு நிமிஷம். இப்போ குரோம் ப்ரௌசர்ல ரன் ஆயிடுச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா HTML. பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இப்போ நான் என்ன பண்றேன்னா CSS, இது பாத்தீங்கன்னா CSS தான். பாடி, ஹெட்டர், நம்ம நேவ் பார் இந்த மாதிரி இருக்கும். நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல டியூட்டோரியலும் பார்க்கலாம். இப்போ நான் இந்த CSS HTML ஓட லிங்க் பண்றேன். லிங்க் பண்றது கமெண்ட் என்னன்னா லிங்க் ரெல் ஸ்டைல் ஷீட் ஹேர் ரெஃபர் அருண் CSS. ஏன்னா நான் அருண் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம ஒரு டெமோக்கு தானே இங்க வந்தோம். ரீப்ரெஸ் பண்ணா பாத்தீங்களா இப்போ ஒரு கலர் வருது. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி யூஸ் பண்ணனா, இப்போ அபவுட் அப்படிங்கறத நான் ரைட் கிளிக் பண்றேன். அபவுட் பேஜுக்கு போகணும். சர்வீஸ்னு கிளிக் பண்ணா சர்வீஸ் பேஜுக்கு போகணும். இந்த மாதிரி கமாண்ட் கொடுக்குறோம்ல. அந்த மாதிரி ஒர்க்கிங் ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம ஒரு வெப் டெவலப்மெண்ட் டியூட்டோரியல் போட்டோம்னா அதுல டீடைலா பார்க்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஒரு பேசிக்ஸ். வெப் டெவலப்மெண்ட்னா இதான். வெப் டெவலப்மெண்ட்ல ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்றது ரியாக்ட் ஜேஎஸ் நம்ம சொல்லுவோம். ரியாக்ட் ஜேஎஸ். ஓகேவா? இதுல ஆங்குலர் ஜேஎஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஜேஎஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? இதே மாதிரி நிறைய ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு. பேசிக்கா நம்ம HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட்ல ப்ராஜெக்ட் பண்ணலாம். பட் ரியாக்ட் ஜேஎஸ்ல தான் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா, ரியாக்ட் ஜேஎஸ் அப்படிங்கிறதுக்கும் HTML-க்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ HTML வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் டீ கடையில போயிட்டு நீங்க டீ சாப்பிடுற மாதிரி ஒரு நார்மல் கிளாஸ்ல. ஓகேவா? அதே ரியாக்ட் ஜேஎஸ்னா ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிட்டு ஒரு காஃபி கேக்குறீங்க, அதுல ஆப்டிமைஸ் பண்ணி கேக்குறீங்களா, இந்த காஃபில எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும், அது மாதிரி அப்படிங்கிறது தான். HTML ஜாவா ஸ்கிரிப்ட் மிக்ஸ் பண்ணதான் ரியாக்ட் ஜேஎஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். உங்களுக்கு அந்த ரியாக்ட் ஜேஎஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத நான் ஒரு தனியான ஒரு வீடியோ போறேன். HTML ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கும் ரியாக்ட் ஜேஎஸ்க்கும் என்ன டிஃபரெண்ட்னு. HTML ஜாவா ஸ்கிரிப்டையும் வச்சு பண்றது நார்மல் தான். ஒரு ஆப்டிமைஸோட ஒரு UI இன்டர்ஃபேஸ் சூப்பரா இருக்கிறதுக்காக நம்ம அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட அட்டாச் பண்றது தான் ரியாக்ட் ஜேஎஸ். லைக் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன? ஓகேங்களா?
அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? அது ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ரெஸ்பான்சிபிள் டிசைன் அப்படிங்கிறோம்ல. ரெஸ்பான்சிபிள் டிசைன்னா என்ன? ஸோ மீடியா கோரிஸ்ன்னு சொல்லுவாங்க. பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறத ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி தைவன் சிஎஸ்எஸ்னா என்ன? நார்மல் சிஎஸ்எஸ் மேலே பார்த்தோம்ல, அது வந்து ஒரு டிசைன்னு சொன்னீங்க. ஓகேவா? அப்போ இது தைவன் சிஎஸ்எஸ்னா என்னன்னு கேட்பீங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நார்மல் சிஎஸ்னா இப்போ நம்ம டெய்லி நம்ம ஒர்க்குக்கு போகிறோம், இல்லை ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம்னா நம்ம வந்து ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போவோம். அதே ஒரு கோவில் திருவிழா, ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரியான டிசைன்லாம் மேக்கப்லாம் பண்ணிட்டு போவோம்ல, ஒரு ஹை லெவல் டிசைன்லாம் போட்டுட்டு மாசா போவோம் தெரியுமா? அதான் தைவன் சிஎஸ்எஸ். நல்ல ஆடம்பர மேக்கப்லாம் போட்டுட்டு போகிறது தான் தைவன் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பூட்ஸ்ட்ராப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க, ஒரு டிசைன்னு சொல்லலாம். ஸோ அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோங்கிற ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தா தான் நமக்கு புரியும். ஸோ இது நான் பில்ட் பண்ண வெப்சைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹோம், அபவுட், சர்வீஸ், டீம், கான்டாக்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து எப்படி பூட்ஸ்ட்ராப்பாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு கன்சோல் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசைஸ் பண்ணுங்களேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட்டா மாறிடுச்சு பாருங்க இந்த இடம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் இப்போ அந்தந்த சைஸ்க்கு ஏற்ற மாரி அது மாறிக்கும். புரியுதா? இப்போ வந்து நம்ம வந்து இதை டேரெக்டாக அப்படி நம்ம பண்ணோம்னா 3 டாட்டை கிளிக் பண்ணி 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மோர் டூல்ஸ்ன்னு இருக்கும், அதை கொடுத்து டெவலப்பர் டூல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாரி வந்துடும். இதான் கன்சோல்னு சொல்லுவோம், டெவலப்பர் டூல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைஸ் மாறிடுச்சு பாருங்க மொபைலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா லேப்டாப் மொபைல், அந்த ஐக்கானை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மொபைல் சைஸ்க்கே மாறிடும். ஸோ இப்போ மொபைலுக்கு இந்த வெப்சைட் ஷூட் ஆகுதுல்ல, ஸோ பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு ஏற்ற மாதிரி இந்த வெப்சைட் மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ நம்ம டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும் அப்படியே சைஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் டிசைன். இதுக்கு இன்னொரு பேர் என்ன, மீடியா கொரிஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லா மீடியாஸ்க்கும் சப்போர்ட் ஆகும். லேப்டாப்பாக இருக்கட்டும், டேபாக இருக்கட்டும், மொபைல் ஃபோனாக இருக்கட்டும். ஸோ எந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கு வேணாலும் நம்ம வெப்சைட் வந்து ஷூட்டபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூட்ஸ்ட்ராப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த பூட்ஸ்ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி மீடியா கோரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோடை எழுதுவோம் அதுக்குன்னு. அதனால இந்த மீடியா கோரிஸ் அந்த பூட்ஸ்ட்ராப்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரேம் ஒர்க், எல்லா ஃப்ரேமுக்கும் சப்போர்ட் ஆகிற மாரி மாற்றுறது. குறிப்பாக இந்த ஹோம், அபவுட், சர்வீஸ், டீம், கான்டாக்ட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து லேப்டாப்புக்கு எப்படி காமிக்குது, மொபைலுக்கு எப்படி காமிக்குதுங்கிறது தான் பூட்ஸ்ட்ராப். ஓகேவா? இன்னொன்று காமிச்சேன்னா இதோ பார்த்தீங்கன்னா இந்த மோட் டூல்ஸில் போயிட்டு, ஸோ இந்த டெவலப்பர் டூல்ஸ் போயிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சைஸை மினி சைஸ் பண்ணும்போது வெப்சைடும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுது தெரியுமா? அந்த இடத்துல சின்னதா அந்த மொபைலுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா மீடியா கோரிஸ்ன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அதாவது வெப்சைட் வந்து அந்தந்த டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரியே மாடிஃபை ஆகுதுல்ல, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், மீடியா கோரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டிவைஸ்ல தான் வரும். அது வந்து சிஎஸ்எஸ்லேயே நம்ம கோட் பண்ணுவோம் அதுக்கு ஏற்ற மாதிரி. அதையும் நம்ம அப்கமிங் டியூட்டோரியல்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக் எண்ட். ஓகேவா? பேக் எண்ட்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தோம்ல, ஸோ அதே தான் இந்த இடத்துல நம்ம பேக் எண்ட்னு சொல்லலாம். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இப்போ அதில் வந்து நோட் ஜேஎஸ், பைத்தான், பிஹெச்பி. ஸோ பைத்தானுக்கு பக்கத்தில் ஜாங்கோ ஃப்ளாஷ்னு போட்டுக்கலாம். அது ஒன்றும் இல்லை, அதோட ஒரு பேக்கேஜ், பைத்தானோட ஒரு பேக்கேஜ் தான் ஜாங்கோ ஃப்ளாஷ். ஸோ இதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா பேக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பேக் எண்ட்னா என்னன்னா ஒரு டிசைன், நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்குற டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ஃபைல்னு கொடுத்தா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வருதா, ஸோ இதை கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்குள்ளே போகணுங்கிறதுல அந்த கமெண்டெல்லாம் கொடுக்கறது எல்லாமே பைத்தான் தான். ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம குறிப்பிட்ட விஷயம் தான் பண்ண முடியும். ஃபுல்லாகவே பேக் எண்ட்னு சொன்னால் அதை பைத்தான், நோட் ஜேஎஸ், பிஹெச்பி தான் நம்ம பார்த்தீங்கன்னா பேக் எண்ட்னு சொல்லுவோம். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்டும் பேக் எண்டில் வரும். ஸோ அதை நீங்கள் எந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா, ஸோ அதை நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் பேக் எண்ட். ஓகேவா? பேக் எண்ட்னா ஒரு கமாண்ட் கொடுக்கறது, அது ஒரு பிரெயின் மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஹாஸ்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ ஹாஸ்டிங்னா என்ன? ஸோ கிட்டப்பில் ஹாஸ்டிங் பண்ணலாம், வெர்சலில் ஹாஸ்டிங் பண்ணலாம், நெட்லிஃபை அப்படிங்கிறத ஹாஸ்ட் பண்ணலாம், ஃபயர் பேஸில் கூட ஹாஸ்டிங் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹாஸ்டிங்னா என்னென்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ இப்போ இந்த வெப்சைட்லாம் பார்க்குறீங்களா, இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணாதான் அவங்க இந்த விஷயத்தை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த லிங்க்கை எப்படி எடுக்கிறாங்க, புரியுதுங்களா? இந்த லிங்க்கை எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பேர் தான் ஹாஸ்டிங். ஸோ அந்த லிங்க்கை எடுக்கிறதுக்கு பேர் தான் ஹாஸ்டிங்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து கிட்டப் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் போயிட்டு நம்ம பண்ண கோடிங் ஃபைலை எல்லாமே அதில் இம்போர்ட் பண்ணி நம்ம லிங்காக எடுக்கலாம், வெர்சலில் எடுக்கலாம், ஃபயர் பேஸில் கொடுத்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லிங்காக மாத்திரம் தெரியுமா டெப்ளாய் பண்ணி, அதுக்கு பேர் தான் ஹாஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேட்டா பேஸ் இன்டகிரேஷன், MongoDB, MySQL, Firebase சொல்லிட்டு இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இது எப்படி எனக்கு சிம்பிளாக புரிய வைப்பீங்கன்னா, ஒன்றும் இல்லை, டேட்டா பேஸ்னா என்னன்னா
ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, இன்ஸ்டாகிராம் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க, போஸ்ட் போடுவீங்க, ரீல்ஸ் போடுவீங்க. ஸோ உங்கள் ஐடியில் ஒரு 10 ரீல்ஸு, ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு 10 போஸ்ட் போடுறீங்க. போட்டுட்டு உங்கள் ஐடியை உங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து உங்கள் மொபைலில் டெலிட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டு மொபைலில் அதே இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஐடியை லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்ட 10 போஸ்ட் 10 ரீல்ஸ் அதில் இருக்கும். எப்படி இருக்குது? நீங்கள் தான் இன்ஸ்டாகிராமை டெலிட் பண்ணிட்டீங்களே, அப்புறம் எப்படி போஸ்ட்லாம் இருக்குன்னா, அந்த நீங்கள் உங்கள் ஐடியில் போட்ட போஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க இன்ஸ்டாகிராம். அதாவது உங்கள் ஐடியில் உள்ள டேட்டாஸை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த ஐடி எதுலலாம் லாகின் பண்ணுறாங்களோ அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் இந்த ரீல்ஸ் வரணும் அப்படிங்கிறத அவங்க டிக்ளேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதான் டேட்டா பேஸ், ஓகேவா. இப்போ நம்ம நார்மலாக மொபைல்லலாம் பார்த்தீங்கன்னா கேலரியில் இமேஜஸ்லாம் வச்சுருப்போம். ஸோ அதை ஃபுல்லாகவே நீங்கள் ரீசெட் பண்ணிட்டீங்கன்னு எங்களை மொபைலையே திரும்ப நீங்கள் அதே மொபைலில் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த கேலரிலையும் எந்த ஃபோட்டோவும் இருக்கும், ரிகவரி கூட பண்ண முடியாது. ஸோ அது டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகலை. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி கூகுள்லாம் வச்சுருக்காங்க, க்ளவுடுன்னு சொல்லிட்டு. கூகுள் ஃபோட்டோஸ் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் எல்லா ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடியில் அப்லோட் ஆகிடும். ஸோ உங்கள் இமெயில் ஐடியை நீங்கள் எதுலலாம் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதில் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிகவரி பண்ணிக்கலாம். கூகுள் டிரைவுமே அப்படி தான், ஓகேவா. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பேஸ், மங்கோ டேட்டா பேஸ், அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா. இப்போ உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட்டில் எல்லா விஷயமுமே புரிஞ்சிருக்கும், அவ்வளோதான் வெப் டெவலப்மெண்ட். ஸோ இதை எப்படி ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா. இன்னொன்று கடைசியாக சொல்கிறேன், ரியாக்ட் ஜேஎஸ்க்கும் HTML ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட். HTML ஜாவா ஸ்கிரிப்டையே மிங்கிள் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா ரொம்ப எதுவுமே ஆப்டிமைஸ் பண்ண முடியாது, அதாவது கஸ்டமைஸ் பண்ண முடியாது. இதே ரியாக்ட் ஜேஎஸ்னா HTML ஜாவா ஸ்கிரிப்ட் சேர்த்ததுனால நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கஸ்டமைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் HTML ஒரு கோடு எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதணும், ஓகேவா. இப்போ HTML ஒரு விஷயத்த மாற்றுறீங்கன்னா அதை நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் மாற்றணும், ஓகேவா. இவ்வளோ விஷயம் இருக்குது. இதே ரியாக்ட் ஜேஎஸ்ல எழுதுனீங்கன்னா ரெண்டுமே ஒரே ப்ரோக்ராமிங்கும் போது நீங்கள் ஒரு விஷயத்தை டேரெக்டாக மாற்றும் போது உடனே ஆப்டிமைஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ரியாக்ட் ஜேஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் அடுத்தது ஆங்குலர் ஜேஎஸ் இருக்குது, எக்ஸ்பிரஷன் ஜேஎஸ் இருக்குது, நிறையா இருக்குது. ஆனால் ரியாக்ட் ஜேஎஸ் தான் இன்னைக்கு நல்லா பேசு பொருளாக இருக்குது, ஓகேவா. ஸோ அதனால் ரியாக்ட் ஜேஎஸ் கற்றுக்கிறது மஸ்ட்டு, ஓகேங்களா. உங்களுக்கு அடுத்தது எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வேணும், எனக்கு இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போடுங்க, ரியாக்ட் ஜேஎஸ்க்கும் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக போடுவோம், கமெண்ட்டில் நீங்கள் பண்ணுங்கள், ஓகேவா. இப்போ வெப் டெவலப்மெண்ட்டில் இதோட முடிஞ்சிச்சு. இதோட அட்வான்ஸாக நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். API இன்டகிரேஷன், அதாவது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CEO, அதாவது SEO அப்படிங்களா. அப்படின்னா என்னன்னா பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது இப்போ கூகுளில் நம்ம சர்ச் பண்ணுறோன்னு வைங்களேன், சர்ச் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ரிசல்ட் வருது பாருங்க. இந்த பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டருங்கிற ஒரு வெப்சைட் வருது, அதுக்கப்புறம் கிட்டப்ங்கிற வெப்சைட் வருது. இதேமாரி உங்களோட வெப்சைட்டை இதில் வர வைக்கணும் குரோமில். அது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. அது அப்கமிங்கில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் லாஸ்ட்டாக, ஓகேவா. ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா சைடு ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க, அதுக்கு பேர். இன்னொன்று அந்த சைடு வந்து உங்களுக்கு குரோம்லேயோ எந்த ப்ரௌசரில் வேணாலும் சர்ச் பண்ணால் வரணும். அந்த மாரி விஷயத்தெல்லாம் நம்ம இன்னும் அப்கமிங்கில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டில் மட்டும்தான் 3 வே இருக்குது. ஸோ ஓகேங்களா. இப்போ வெப் டெவலப்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை பண்ணிட்டு நீங்கள் லேப்டாப்பில் போட்டாலும் சரி, மொபைலில் போட்டாலும் சரி, எதில் போட்டாலுமே ரன் ஆகும், ஓகேவா. எந்த ப்ரௌசரில் போட்டாலும் ஒர்க் ஆகும். ஸோ ஆப் டெவலப்மெண்ட்டில் அப்படி கிடையாது. ஸோ லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம டெக்னாலஜியில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. பட் ஆனால் கற்றுக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லைங்கிற மாரி நம்ம விட்டுட்டு அசால்ட்டாக இருக்கோம். ஸோ நிறையா லேர்ன் பண்ணுங்கள், ஓகேவா. ஹேக்கத்தான் பங்கேற்கணும், கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அதுமாரி கான்ஃபரன்ஸு காம்படிஷன்லாம் ட்ரை பண்ணுங்கள். அதிலலாம் போனால் தான் பக்கத்தில் அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், ஸோ 4 பேரை பார்க்கும் போது தான் நமக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரியல் ரீதியாக போய் பாருங்கள். ஸோ அதுதான் கண்டிப்பாக மஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஜஸ்ட்டு வந்து டிகிரி பாஸ் பண்ணால் போதும், டிகிரியை வச்சுருந்தா வேலை கொடுப்பான்னு யாராவது சொல்லிட்டாங்கன்ட்டு டிகிரியை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்காது, ஓகேவா. ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிட்டுமா. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூகுள் ஜாப்ஸ் வந்து AGI, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு எல்லாமே வந்து ஹியூமனால் செய்ய முடியாத விஷயத்த கூடயும் அது செய்யும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்குறாங்க பாருங்க, ஒரு ஏஐக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிகிரி இருக்கணும், அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு இருக்காங்க. 5 வருஷம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இருக்கணுங்கிறாங்க. ஸோ எல்லாத்துலேயும் பாருங்களா ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறாங்க.
ஸோ 3 years எக்ஸ்பீரியன்ஸ்னு. ஸோ இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ஒரு அதாவது ஒரு மிட் ஜாப்பே கிடைக்கும். ஓகேவா, ஒரு லோ லெவல் ஜாப்புக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். அப்போலாம் நம்ம இப்போலேருந்து ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய விஷயம் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்ட்டு. இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னா கான்ஃபரன்ஸ் போனால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் மட்டும்தான் போடுறோம். இவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால இவன் நல்லா பெரிய ஆள் ஆகிடுவான், ஸோ அதனால தான் அவன் சேனல் போடுறான், வீடியோ போடுறான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தேவையே கிடையாது. ஸோ என்னோட டெவலப்மெண்ட், என்னோட ரோட் மேப்பை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சேனல் மட்டும் இல்லை, இந்த வீடியோ மட்டும் இல்லை, உங்களோட ட்ரீமை ஒரு ரோட் மேப்பாக மாற்றுறது. ஓகேவா, உங்கள் ட்ரீமுக்கு நீங்கள் எப்படி போகணும் அப்படிங்கிறது ஒரு புதிய ட்ரீமை உருவாக்கிக்க போகிறீங்க. ஸோ அதை இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்தெந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் போடுங்க. எந்தெந்த விஷயம் உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ லிங்க்டின்னா என்ன, கெட்டப்னா என்னன்னா நான் அடுத்தடுத்த ஷார்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஓகேவா, பாய்.